அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை என்று விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். இன்று காலை செய்தியாளர்கள் அளித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அது வதந்தி என்று மீண்டும் கூறியிருக்கிறார். தாவேகாவுடன் எந்த நிலையிலும் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக அதிமுக தாவேகா திருமா என்ன நடந்தது என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, திரு திருமாவளவன் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறார் அவருடைய பேட்டி, அவருடைய செய்தியாளர் சந்திப்பில்? திமுக கூட்டணியில் தான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நேற்றைக்கு வந்த பேட்டி இன்றைக்கு காலையில் மாற்றி பேசுகிறார் அவர். அந்த முயற்சி நடந்தது உண்மை, எல்லோருக்கும் தெரியும். திரும்ப சொல்கிறத கொராபரேட் பண்ணுறது எம்ஏ பேபியோட பேட்டி இருக்குது, சிவி சண்முகத்தோட பேட்டி இருக்குது, முக்கியமான நாளிதழ்களில் வந்தது. ஹிந்து ஆங்கில நாளிதழில் பேஜ் ஒன்லேயே வந்தது, அன்திங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் திமுக எதிர்வினை ஆற்றவில்லை. ஆகவே அந்த 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிய அந்த காலகட்டத்தில் 5 நாட்களில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது விவரம் அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சொல்லிட்டு அவர் ஏன் மாற்றி பேசுகிறார் என்றால் அதுதான் திருமா. கடந்த 2 மாதங்களாக அவர் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் புரிந்து கொள்வது, திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுவதற்கான சமிக்கைகளாக கூட இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதற்காக இப்பொழுது அவர் பேசுகிறார்? எதற்காக இப்பொழுது வாயை திறக்கிறார்? ஒன்று, அப்பொழுது அவர் பேசியிருக்க வேண்டும். 2வது 8ஆம் தேதி மாலை 2 இடதுசாரி கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள், எங்களுடைய நிலைப்பாடு தான் விசிகாவின் நிலைப்பாடும், அதை திரும்ப அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ அவர் பேசும்போது மாலை ஒரு 5:30 மணி இருக்கும். 6:30 மணி அளவில் அவர் உங்களிடம் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துவார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னா. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்து நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பொறுத்து தான் திரும்ப கன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். இடதுசாரிகளிடம் முதற்கு வாக்குறுதி கொடுத்தவர் அது ஓப்பனாகவே சொன்னார். இடதுசாரிகளோட நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. வீரபாண்டியன் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார். அதன் பிறகு அந்த ஒரு நாள் இந்த காலதாமதம் ஏன்? அப்போ திரும்ப முதலமைச்சராக ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு புதன்கிழமை அன்று இந்த பேச்சு வருகிறது, அதிமுகவுடன் கூட்டணி என்று. எம்ஏ பேபி அவர்கள் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் நேம் பண்ணியே, ஸ்டாலின் அவர்கள் திமுக அவர்கள் எல்லாம் நேம் பண்ணியே சொல்கிறாரு. அடுத்த நாளைக்கு அவர் மாற்றி பேசுகிறாரு. ஆனால் அவங்க கட்சியில் சுபாஷினி அலி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை அவரும் உறுதிப்படுத்துகிறார். அப்போ திரும்ப சொல்கிறது மட்டும் இல்லை, கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் வாங்க வேறு பலரும் இதை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ திரும்ப சொல்கிறது தான் நேற்றைக்கு அவர் அந்த தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் சொன்னதான் உண்மை என்று தான் நாம் கன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் அது வதந்தி அப்படின்னு மறுத்திருக்கிறாரு. எது வதந்தி? வதந்தி தரப்பிலிருந்து என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள்லாம் அவரோட பேசினது வதந்தி அப்படின்னு. அவரோட பேசினது முக்கியம் இல்லைங்க. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு தெரிந்திருக்கிறது இல்லை. அந்த முயற்சியை யார் மேற்கொள்வா? திமுக தான் மேற்கொள்ள முடியும். வேற யார் மேற்கொள்ள முடியும்? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்பர்ஸ் அவங்க கிட்ட தானே இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ ஏன் இவர் இதை கிளப்புறாரு? எல்லாம் செட்டில் டவுன் ஆகி புதிய அரசு பதவியேற்று 8 நாட்கள் ஆகிறது. இப்போ இதை கிளப்ப வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன வந்தது? இல்லை, திமுக கூட்டணியில் தொடர்கிறோங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். கூட்டணியில் ஒரு மகிழ்ச்சியாக இல்லை என்பதற்கான வெளிப்பாடு தான் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இது யாருக்கு நெருக்கடியை உண்டாக்கும்? திமுக தான் நெருக்கடியை உண்டாக்கும். மகிழ்ச்சியாக இல்லைன்னா தொடர்றேன்னு சொல்லுவார். இது எதற்காக இப்போ இப்படி பேசுறாரு? இது யாருக்கான நெருக்கடி? அந்த முயற்சியை யாராவது மேற்கொண்டார்கள் என்றால் அது திமுக தான் மேற்கொண்டு இருக்க முடியும். அமமுகவை மேற்கொள்ள முடியும் ஒரு உறுப்பினரை வச்சுக்கிட்டு. ஆப்வியஸ்லி 59 உறுப்பினர் கூட செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அதை செஞ்சிருக்க முடியும். எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அந்த 4-5 நாட்களில் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும். உங்களுக்கு பேட்டி அளித்தவர்களே இதை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் இவர் பேசுறாருன்றதான் இப்போ கொஸ்டின். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போவதில்லை அப்படின்னும் சொல்றாரு. அப்போ இங்கே மகிழ்ச்சியா இல்லைன்னா அடுத்து நகர வேண்டிய இடம் அதுதான். அங்கேயும் நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு, அமைச்சரவைக்குள்ள இடம்பெறுவதும் சாத்தியமில்லைன்னு சொல்றார். அந்த நிலைப்பாட்டில் இல்லை, எனக்கு என்னமோ அது முக்கியமாக படலை. அமைச்சரவையில் அவங்க போகிறாங்களா போலையான்றது முக்கியமாக இல்லை. அதிமுக திமுக கூட்டணியுடன் ஒரு அமைச்சரவை
அதிமுக அமைச்சரவை திமுக கூட்டணியுடன் இங்கே ஏற்படுத்த அரசமைக்க ஒரு முயற்சி நடந்ததுன்றது தான் நியூஸ், மற்ற எதுவும் நியூஸ் கிடையாது. அதை ஏன் அவர் இப்போ சொல்கிறான்றதான் கேள்வி. 7 நாட்கள் 8 நாட்கள் பொறுத்து புதிய அரசு பதவியேற்றுடன் எல்லாம் செட்டில் ஆன பிறகு ஏன் இப்போ பேசுகிறார்? எம்ஏ பேபி அவர்கள் சொன்ன பொழுதே திரும்ப அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா அந்த தலைவர்களுடன் அவர்கள் பேசும்பொழுது அவரும் அங்கே இருந்திருக்கிறார். 2 பேட்டி கொடுக்குறார் எம்ஏ பேபி. மதுரையில கொடுத்த பேட்டியில அவர் அது வதந்தின்னு மறுக்கிறார். யாரு? 2வது கொடுத்த பேட்டியில். அதான் there is a method in the madness. முதல்ல இவங்க எல்லாருமே ஒன்று சொல்றாங்க, அடுத்து வதந்தின்னு மறுக்கிறாங்க. மக்களை முட்டாள நினைச்சிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எம்ஏ பேபி ஒன்று பேசுறாரு, அடுத்த நாள் ஒரு மறுக்கிறாரு, திரும்ப நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இன்றைக்கு மறுக்கிறார். சி.வி. சண்முகம் சொல்றாரு, முக்கியமான செய்தித்தாட்களில் வருது. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் அது என்னன்றது. திரு திருமாவளவன், முரண்பாடா இருக்கா திருமாவளவனுடைய பேட்டியும் பேச்சும்? அது 2 மாதமாகவே மணி சார் சொன்ன மாதிரி ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அவர் இருக்கார். அதாவது முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் போடுறது, காட்டுமன்னார் கோவில் விஷயங்கள், இது மாதிரி ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட குழப்பம் இன்னும் அவருக்கு தொடர்றதுன்னு தான் பார்க்குறேன். அதாவது ரொம்ப சிம்பிளான 2 விஷயம் நடந்தது சார். ஒன்று வந்து அதிமுக அமைச்சரவை திமுக வெளியே சப்போர்ட் பண்ணுறது, அந்த முயற்சி ஒன்று நடந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அது கொஞ்சம் பேக்லேஷ் ஆகி அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னா திருமாவை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது. அதில் அதிமுகவும் திருமாவும் இருக்கிறது. திருமா முதலமைச்சர், வெளியிலேருந்து திமுக ஆதரிக்கிறது. இந்த இது 2 நாள் ஓடித்து. இதுக்கு யாரோட ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துன்னு தான் இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு பாஜக ஆசீர்வாதம் கூட இருந்திருக்கான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக வந்து. ஏன்னா 3 நாள் வந்து கவர்னர் விஜய் வந்து சென்னை ரோடு ஃபுல்லாக பார்க்க விட்றாரு. அங்கே இங்கே போன்றாரு. அவர் பாட்டு 3 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ளோரில் நீ டெஸ்ட்டை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 3 நாள் இழுத்தடிக்கிறார். நடுவில் அவர் ஒரு பேட்டி வேறு கொடுக்குறாரு. அதிமுக திமுக 118 நம்பர் காமிச்சா அவங்கள கூட கூப்பிடுவோன்ற மாதிரி ஒரு பேட்டி சொல்கிறார். திரும்ப நடுவில் ஒன்று சொல்கிறார், பட்டியலினத்தவரை முதல்வரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இங்கே வந்து யாருக்கும் அந்த பெரிய மனசுலாம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவருக்கு வருது, அது பேசப்படுது. அதாவது முதல் நாள் வந்து நான் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்றாரு. அது ஃபோன் கால் யார் பண்ணாங்கன்னா, அது இதில் யார் தங்களுடைய பொசிஷனை தக்க வைக்கிறாங்களோ அவங்க எனக்கு ஃபோன் கால் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இதனால் வந்து யாருக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அவர்கள் தங்கள் பொசிஷனை தக்க வைக்க விரும்புவாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஆட்கள் ஃபோன் பண்ணுறாங்கன்னு அந்த விஷயத்தில் சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுநாள் என்ன சொல்கிறாரு, ஏதோ கும்பலாக பேசுகிறாங்க, காசிப்பாக இருக்குது, அந்த காசிப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாதுன்றார். அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க வந்து தங்களோட இதை வந்து தக்க வைக்க விரும்புகிறாங்க, தங்களோட இருப்பை தக்க வைக்க விரும்புகிறாங்கன்னு முதல் நாள் சொன்ன நீங்கள் மறுநாள் அது காசிப்பு கும்பலாக பேசுகிறவங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நம்பகமான நபர் தொலைபேசியில் அழைச்சாருன்னு அவர் அதான் சொல்கிறேன். அந்த நபர் யாருன்னு கேட்குறப்போ அவர் வந்து யார் இருப்பாங்க, தங்கள் இருப்பை தக்க வைக்க விரும்புவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாருங்க ஆக்சுவலாக. அதுவும் அந்த இதில் பேட்டியில் ஆக்சுவலாக சொல்கிறார். அப்போது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி யார் இதில் வந்து திமுக அதிமுக 2 பேருக்கும் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால வரப்போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்திருக்கலாம். இன்னும் 10 வருஷம் இருந்தாருன்னா 5 வருஷம் இருந்தாருன்னா, ஏற்கனவே எடப்பாடி பல தோல்விகளை பார்த்துட்டார் அவர். இது திமுக இப்போ தான் முதல் தோல்வியை பார்க்குது 3 வெற்றிக்கு அப்புறம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து திமுகவுடைய எதிர்காலம் இருக்குல்ல, எதிர்காலம்ன்றது உதயநிதியோட எதிர்காலம் வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு திமுகவில் யோசிச்சிருக்கலாம். சரி, இப்போ விஜயை வந்து பதவியை ஏற்றுக்க விட வேண்டாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பல விதங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல்ல அதிமுக உள்ளே இருக்குது, திமுக வெளியிலேருந்து ஆதரிக்குது, இடதுசாரிகள்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்னபோது அப்போ அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறாங்க. திரும்ப பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவரை உட்கார வச்சா, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் முதலமைச்சரை உட்கார வச்சிட்டோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா அது வேற ஒரு இப்போ ஏற்கனவே இழந்த ஓட் பேங்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கலாம். அது கடைசியில் எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் தான் முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கலாம். அது எடுபடாத கூட போயிருக்கலாம். ஸோ இது ஏதோ திமுகவோட மேல்மட்ட வட்டாரத்தில் இல்லை அதிமுகவுடைய எடப்பாடி தரப்பில் இது ஏதோ பேச்சுவார்த்தைகள் ஒரு நடுவில் இந்த இருக்கிற மிடில் மேன்லாம் இருக்காங்களே, அவரே சொல்கிறார், திரும்பவே சொல்கிறார், இடையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்லாம் பேசுகிறாங்க, அவங்களாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியுது. இப்போ ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு சார். அதனால் இது கேவலமான முயற்சி. இது மட்டும் நடந்ததுன்னா ஜனநாயகத்துக்கு சீரழிவு, அசிங்கம். ஆக்சுவலாக இது நடக்காத போனது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஒஸ்ட் திங்கிங். விஜய் எப்படி வந்தார், அவரோட அரசியல்லாம் எனக்கு நிறைய வேறுபாடு இருக்குது சார். ஐ கேன் கிரிட்டிசைஸ்.
அவர் எப்படி வந்தார், எப்படி அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாரு, அவருக்கு ஓட்டு எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவர் பிரச்சாரத்துக்கு போனாரா, போகாத போது ஏன் போட்டாங்க, யார் போட்டாங்க, அது ரஜினி சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சி தானா, இல்லை திமுக பிடிக்காத போட்டாங்களா, இல்லை விஜய் அண்ணா விஜய் தாத்தாக்கு பசங்கள்லாம் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி போட வச்சுட்டாங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அடுத்த தேர்தலில் இது எடுபடுமா எடுபடாதா பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க பண்ண இந்த விஷயம் இருக்குல்ல, அது எப்படியோ மேண்டேட் வந்து அவருக்காக வந்திருக்கு. 107 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, 106 பேர். அப்போ அவர் தான் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கவர்னர் தேவையில்லாமல் முட்டுக்கட்டையை போட்டார்னு என்னுடைய கருத்து. அதனால் அந்த முட்டுக்கட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டிலே பண்ண இங்கே வந்து இந்த ப்ரொபோசல்ஸ் வந்து கெயின் இதாகிட்டே இருக்குது. இட் இஸ் கெட்டிங் எலிவேட்டட். அந்த ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து இன்னும் இதை கூர்மையாகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, இது யார் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க? அப்போ இந்த திமுகவில் மேல்மட்டத்தில் பண்ண விஷயத்துக்கு டெல்லியிலேருந்து ஆதரவு இருக்குது. அதுக்கு அது இன்னும் கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக. எப்படி இதை நடத்த முடியும் ஆக்சுவலாக? அப்படி ஒன்று அமைஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு சீரழிவுக்கு நம்பர் 1 உதாரணமாக அது அமைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அது ஜானகி வீரப்பன் விஷயங்கள், ஜெயலலிதா விஷயங்களோட இன்னும் மோசமாக போயிருக்குன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு மேண்டேட்டை மதிக்கணும் சார். முதல்ல மக்கள் வந்து 106 இடம் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி வந்தார், ஏது வந்தார், அவர் வாக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். அவருக்கு 106 இடங்கள் கொடுத்துருக்காங்க. கவர்னர் பண்ணதே முதல்ல தப்பு. அப்போ அவர் ஆட்சி அமர விடணும். அதை விட்டுட்டு வந்து இதில் குறுக்கு சாலை ஓட்டுற விஷயம் இருக்குல்ல, அவர் வரவே விடக்கூடாது, வந்தால் நம்மளோட எதிர்காலத்துக்கு ஆபத்துன்னு பல தோல்விகளை கண்ட ஒரு தலைவரும், ஒரே தோல்வி, முதல் தோல்வி 3 வெற்றிக்கு கண்ட பிறகு ஒரு கட்சியும் இதை ட்ரை பண்ணும்போது இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு இதாக இல்லை, அது ஜனநாயகத்துக்கு ஏற்ற ஒரு செயல் மாதிரி இது தெரியல ஆக்சுவலாக. நடந்ததெல்லாம் திருமாவளவன் எல்லாமே தெரியும் சார், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஏன் இவ்வளோ குழப்பறாருன்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உண்மையிலேயே திருமாவளவன் உள்ள உயர்ந்த மரியாதையோடு நான் இதை சொல்கிறேன். குழப்பத்தில் நம்பர் 1 இருக்கார் இப்போ அவர் ஆக்சுவலாக வந்து. அவர் மேலே இருக்கிற உயர்ந்த மரியாதையோடு நான் பதிவு பண்ணுறேன். குழப்பத்தில் நம்பர் 1 இருக்கார். ஏன் இவ்வளோ குழம்புறாரு, ஏன் இப்படி குழப்பணும்னு எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சா? நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் யார் ஃபோன் பண்ணுவாங்க, தங்கள் இருப்பை தக்க வைக்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் தான் ஃபோன் பண்ணுவாங்க. மறுநாள் வந்து கும்பலாக பேசுகிறாங்க, காசிப்பு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. என்ன ஒரு தலைவர் இப்படிலாம் மாற்றி பேசுனீங்கன்னா இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பினார். ப்ராபபிலி இதுதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர். அந்த இன்டர்வியூவில் இதை பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 பேர் ஆதரவு கொடுத்து மந்திரி சபை ஆரம்பித்து அது செயல்பாடுகள் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே போகலை, நான் வெளியிலே இருப்பேன்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் உண்டு. பழைய கதையை எடுத்து ஆரம்பித்து அதுலேயே நீங்கள் குழப்பமான பதில்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்கள் பேட்டியிலேயே அந்த பேட்டியில் இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா அது வந்து மண்ணாக புதஞ்சு போன 2 ப்ரொபோசல். அது வந்து இனிமேல் அது வெளியில் தலை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்கள் ஏன் தோண்டி எடுத்து காமிக்கிறீங்க எல்லாத்தையும்? வாட் இஸ் யுவர் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன ஆக்சுவலாக? இல்லை, என்ன நோக்கம்னு சந்தேகப்படுறீங்க? எனக்கு உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திருமாவளவனுக்கே இது புரியாது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திமுகலேருந்து ஒரு வெளில வராரு, அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் கூட நான் திங்க் பண்ணலை ஆக்சுவலாக. அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கார் சார். அதுக்கு அடிப்படையான காரணம் அவருடைய ஓட் பேங்க் அவர் இழந்துட்டார். He has lost his vote bank. That has made him a lot of confusion actually. அதுதான் அவருக்கு பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்குறது. அதுதான் விஜய்கிட்ட போயிடுச்சு. விஜய்கிட்ட போயிருக்கலாம் சொல்ல முடியாது. அது நிரந்தரமாக போச்சா இல்லையான்னு தெரியாது. நிரந்தரமாக போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, அது அவர்கிட்டயே தான் இருக்குமா? இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஓட் பேங்க் போன பிறகு இவரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க, அந்த ஓட் பேங்க் அவர்கிட்டயே நிரந்தரமாக போயிடும், போனது விஜய்கிட்டே போயிடும். அதனால் வந்து இவருக்கு அங்கேயும் போக முடியாது. அதனால் போக முடியாத லெவலில் நான் போகலேன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவருக்கு என்ன பிரச்சனை? திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லை திரு விஜயை நோக்கி போகிறதா அப்படிங்கிறதுல முடிவெடுக்க முடியாத நிலையில் திருமாவளவன் இருக்காரா? கண்டிப்பாக இருக்கார். அவருக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இவர் மட்டுமே அதிகாரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா அது வந்து இவர் ஜெயிக்கலை, இவருக்கு பதவி ஆசை அப்படிலாம் கூட அந்த ஆங்கிளில் கூட நான் போகலை. ஆனால் அதிகாரத்தில் இருக்கணுன்றது வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விஜய் சொன்னால் இவர் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சிக்காரங்க கிட்ட இருக்கும். அப்போ கட்சிக்காரங்களோட அவரே சொல்கிறார், எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் விருப்பமாக இருக்காங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் விருப்பமாக இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்போ கட்சிக்காரங்களோட விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் ஏன் செயல்படுறீங்க? இல்லை, இவரே உள்ள வரணும், அமைச்சர் அப்படி நினைக்கிறாரே இடம் பெறணும்னு தான் கட்சிக்காரங்க நினைக்கிறதாக அவர் சொல்றாரு. இவரே இடம் பெறணுமா, இல்லை இவர் கட்சிக்காரங்க இடம் பெறணும்? இவர் இடம் பெறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது யதார்த்தமான நிலைமை சார். அப்புறம் இவர் எப்படி இடம் பெற முடியும்? திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டா அதுக்கான ஒரு சூழல் அமையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விஜய் வந்து இவரோட பேசி இவர் வந்து ஒத்துண்டாதான் இப்போ அப்படி ஒரு முடிவு எடுக்கிற பட்சத்தில் இவர் வந்து நேர தாவேக்காவோட ஐக்கியம் ஆயிடுவார்.
அப்புறம் வந்து இவர் வந்து திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது. அந்த ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரா இல்லையான்றதான் பிரச்சனை. அந்த குழப்பத்திலேயே அவர் இருக்கலாம், அவர்களை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் பங்கு பெறுறதுன்ற ஒரு டிசிஷனை வந்து தெளிவாக எடுத்துட்டாருன்னா அவர் திமுக கூட்டணியை கை கழுவ வேண்டிய நிலையில தான் அவர் இருக்கார். அப்போ காங்கிரஸ் அங்கே ஏற்கனவே போயிடுது இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இவரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு. அதில் வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இது வேண்டாம், ஊசலாட்டமே உங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம், எஸ் நான் வந்து பங்கு பெற 2 பேருக்கு ஒரு மந்திரி தருவாங்க, அந்த ஒரு மந்திரியை வாங்கி நீங்கள் செட்டில், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்குன்றது அவங்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக கூட இருக்கும். அதிலே ஏன் தயங்குறீங்க? அதையாவது ஒழுங்காக செய்யுங்க. சரி, திரு அக்னீஸ்வரன், திரு சி.வி. சண்முகம் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது பற்றியும், திரு திருமாவளவன் முதல்வராக ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்தது பற்றியும் அவர் பேசினார். திரு திருமாவளவனும் பேட்டியிலையும் பேசியிருக்கிறாரு, செய்தியாளர்கள் சந்திப்புலையும் அதை தெளிவுபடுத்துறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முயற்சியே நடக்கலை, அது பொய் அப்படின்னு அறிக்கையில் சொல்றார். நிறைய முரண்பாடுகள் இருக்கு இந்த விஷயத்தில். இப்போ அப்படி பேசுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு பிரச்சனையை சால்வ் ஆக போகுதா? ஒன்றுமே இல்லையே. இதை என்னைக்கு சொல்லியிருக்கணும்? அந்த சம்பவம் பேச்சுவார்த்தை தொடங்கி அல்லது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அடுத்த நாளே அது சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு. ஒரு புதிய அரசாங்கம் மக்கள் ஆதரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அது வேண்டாம் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறது என்பது அது ஏற்புக்கூடியதா இல்லையான்றது வேற, அது அரசியல் கட்சியினுடைய நோக்கம் வேற. இப்போ என்னன்னா, போன முறை 2021 6 சீட்டு வாங்கி அதில் 4 சீட்டு ஜெயிச்சோம். அப்ப திமுக நமக்கு மந்திரி சபை கொடுக்கக்கூடிய சூழல்ல இல்ல. ஆனா இப்ப 8 சீட்டு வாங்கினோம், அதுல 6 தோத்துட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் வன்னியரசு உள்பட வந்திருக்கிறாங்க. ஐயா ஜோதி அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு மந்திரி சபையில் வாய்ப்பு கிடைக்கிற போது இது கை நழுவி போகுதே அப்படின்னு நினைக்கிறாரா? ஒண்ணு இல்ல, அவர் தானே அதை மறுக்கிறதாக சொல்றார். வாய்ப்பு இருக்கு, ஆனா நாங்க அதற்கு தயாராக இல்லை, இல்ல முடிவெடுக்கலைன்னு சொல்றார். கை நழுவி போகுது அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் அதை அப்படி ஒன்றும் நினைக்கலையே. அப்படின்னா அதையே முன்னாடி பேசுறதை விட, நேற்றுக்கு பேசுறதை விட இன்னைக்கு பேசுறது 3 சொற்களும் வேற, 2ஐயும் எடுத்து அப்படி ஒப்பிட்டு பாருங்க. வதந்திங்கிறீங்க, நடந்ததுங்கிறீங்க. ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லைங்கிறாரு, திமுகவினுடைய தலைவர் இல்லைங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப இது 3 பேர் சொன்னதை வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப பெண்களுக்கு நீங்க கும்மிடிப்பூண்டியிலிருந்து களியக்காவளை வரைக்கும் இலவசமா போகலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 3 தலைவர்கள் அதை பத்தி பேசினாங்களா? பேசிடாதீங்க. அரசாங்கத்தை பத்தி பேசிட வேண்டாம். ஏன் 24 அமைச்சர்கள் ஏன் இன்னும் தேங்கி கிடக்குது? போட வேண்டியதானே. தமிழ்நாட்டில் 52லிருந்து 2021 வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து தானே ஒரே முறை தானே பதவி ஏற்றிருக்கிறாங்க. சரி, இதற்கு பெரும்பான்மை இல்லை, 108 சட்டமன்ற உறுப்பினர், கரெக்ட். ஆனால் இந்த குழப்பம் இருக்குல்ல, அது தன்னுடைய வாக்குகளை தாவேக்கா பறிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா, அல்லது இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா, அல்லது இந்த செய்தியே வதந்தின்னு சொல்றாரா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு சொல் முதல்வர் எல்லா இடத்துலயும் ஒரே சொல்லா நிக்கணுமா இல்லையா? இல்ல, முதல்வர்ங்கிறது முன்னிறுத்தப்பட்டது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். என்னைக்கு தேதியை சொல்லுங்க, பேட்டியில எந்த தேதி என்னைக்கு முன்னிறுத்த பேசப்பட்டது? அது விசிகாவினுடைய தலைவருக்கு தெரியும்ல, சொல்லிட்டு தானே செஞ்சாங்க, அல்லது உங்களுக்கு செவி வழியாவது வந்திருக்கும்ல? அது அன்றைக்கே ஏன் செய்தித்தாள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு நீங்க ஏன் சொல்லல? சொல்லியிருக்கணும் இல்ல? அது ஏன் இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் அப்படியே கூடுகிட்டே போயிட்டு இருக்குதுன்னா, இங்க அதுதான் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அமைச்சராகவும் முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் யாரு தடுக்கிறார்? அமைச்சராக முடியவில்லைன்னு சொல்றீங்கன்னா அது யாரு தடுக்கிறார்? அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும். இதுல இப்ப தடுக்கிறதுனால இப்ப என்ன ஆயிர போகுது? தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியா இல்லையா? ஒரு 6 மாத காலம் காத்திருக்க வேண்டிய கால அவகாசம் எல்லாருக்குமே உண்டு. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் உழைப்பு, நீண்ட நாள் பங்களிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்னு தானே பேசுறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அமைச்சரவையிலே ரொம்ப அதிகார குவியல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா
அண்ணன் திருமாவளவன் அவருடைய சிஷியன் தான். அவர்கிட்ட பேசி நீங்களே அங்கேயே அமைச்சராகிருக்கலாமே, துணை முதலமைச்சராக ஆகலாமே. வாய்ப்பா இல்லை உங்களுக்கு. அப்ப இங்கேயும் உங்க சிஷியன் தான், திமுகவிலையும் நீங்க கூட்டணியில் இருப்பீங்க, இங்கேயும் அமைச்சராகணும் அல்லது துணை முதலமைச்சர் ஆகலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இல்லைங்க இது வதந்தி. நான் கேட்கிறேன், அது வதந்தியா உண்மையா அல்லது நேர்மையா நடந்துச்சா? இதெல்லாம் இப்ப தேவையா? இட்ஸ் இம்மெட்டீரியல் ஒன். அது தேவைப்படாத ஒன்று இல்ல சார். இப்பதான் அவர் ஊடகத்தை சந்திச்சு பேசுறார். நடந்தது எப்போ? அமைச்சரவை கூடி எத்தனை நாள் ஆச்சு? அமைச்சர் கூடி என்னைக்கு தான் அமைச்சரை பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு அம்புக்கணைகளா வெளியிடுவதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் என்ன சொல்ல வருகிறார்? அவங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்தாதா? எப்ப இவங்க தான் விசிகாவும் கம்யூனிஸ்ட் தான் முதல்ல நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இந்த செய்தியை திரும்ப திரும்ப அப்படியே ஊதி பெரிதாக்குவதனால் அதனால நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, ஒரு கட்சி மீதும் ஒரு கட்சியின் தலைவர் மீதும் அவதூறு பரப்பப்படுது. நான் பேரம் பேசினேன், என்னுடைய ஆதரவை கொடுப்பதற்கு காலதாமதம் நடந்துச்சு, அது தப்பு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கல. அது தப்பு. அவர் பேரம் எல்லாம் பேசல. இல்ல சார், அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்ல அது அவர் சமூக வலைதளங்கள்ல இல்ல சார். ஒரு கட்சியாக இடதுசாரிகள் முடிவெடுத்த பிறகு நான் உடனே முடிவெடுக்கணும்னு என்ன வற்புறுத்துறாங்க. ஆனா நான் ஒரு கட்சி, எனக்குன்னு செயல் திட்டம் இருக்கு, பல்வேறு தலைவர்கள்ட்ட கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசி ஒரு ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் தாண்டி அதற்கு இடைப்பட்ட காலத்தை தான் அவங்க என் மீது அவதூறாக பரப்புகிறார்கள். அவர் விளக்கம் இல்ல, அது அவங்க உள்ளுக்கு இருக்கிற அரசியல் எனக்கு தெரியாது. தலைவர்கள் பேச்சு, தொலைபேசி ஒட்டு கேட்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் அறிக்கையை நான் பார்த்தேன், அந்த அறிவிப்பையும் நான் பார்த்ததுனால சொல்றேன். இந்த இதுக்கு இந்த கேஸ் மானியம், பெட்ரோல் விலை, இதுக்கு அவர்கள் போராட்டம் நடத்தியது உண்மை. அதனால் ஒரு நாள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதை சொல்றதுக்கு தான் இப்போ லேட் ஆயிடுச்சு ஒழிய மற்றபடி இது உள்ளுக்க பேரம் அதிலெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. ஆனால் இதனால் விசிகா தலைவர் பேசுவதனால் இது இனிமேலுக்கு அது முற்றுப்புள்ளி வைப்பது தான் தாவேகாவுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. ஓகே, திரு நந்தகுமார், தாவேகா தரப்புல திரு திருமாவளவனை அகாமடேட் பண்றதுல இருக்கக்கூடிய தாமதம் இந்த பேட்டிகள், இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல திரு திருமாவளவன் மூலமாக வெளிப்பட்டிருக்கா? இல்ல, நான் இதை அப்படி பார்க்கல. இதுக்கு தாவேகாவுடைய எந்த நிர்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, அவரு இந்த தன்னிலை விளக்கத்தை கொடுக்கும்போது அவர் ஒரு அண்டர்லைனிங் வேர்ட் சொல்றார். எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் காலம் தாழ்த்தி தாவேகாக்கு நான் ஆதரவு கொடுத்ததா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலம் தாழ்த்தினது எதற்காக? நான் பேரம் பேசினேனா, இல்ல மினிஸ்ட்ரியில கேட்டனா, அப்படி எல்லாம் இல்ல. நான் ஒரு தனி கட்சியில எனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு நான் காலம் சூழ்நிலை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுங்கிற ஒரு தன்னிலை விளக்கம் தானே ஒழிய இது யாருடைய நிர்பந்தமும் இல்லை. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது நல்லாவே தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் 5ஆம் தேதி கார்ல் மார்க்ஸ் பர்த்டே அன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்பயே நாங்க கம்யூனிஸ்ட் ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், பிசிகே எல்லாருமே ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பார்த்திருக்காங்க. திருப்பி 7ஆம் தேதியும் போய் பாக்குறாங்க. அந்த 7ஆம் தேதி பார்க்கும் போதுதான் இந்த கேம் பிளானே டிஎம்கே அவர்கிட்ட சொல்றாங்க. அதத்தான் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மிஸ்டர் எம்ஏ பேபி இந்தியா டுடேல பகிரங்கமா எக்ஸ்போஸ் பண்ணுனது. 8ஆம் தேதி அதனுடைய அடிப்படை காரணமாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டாங்க தாவேகாக்கு. அப்ப வீரபாண்டியன் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, நீங்களே உங்க தொலைக்காட்சியில உங்களுக்கு முன்னாடிதான் தொல் திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, எங்களுடைய ஸ்டாண்டு தான் அவருடைய ஸ்டாண்டுன்னு சொன்னாரு, அப்ப உங்களுக்கு சொல்லுவாருன்றாங்க. ஆனா இவரு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நான் போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போறேன்றாங்க, நானும் வரலான்னு நினைக்கும் போது ஏற்கனவே நம்ம ஜூம் கால் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஃபேஸ்புக் கால், அப்ப ஹோட்டல்ல போய் லேப்டாப்ல ஆன் பண்ணி பேசணுமே அப்படிங்கறதுனால நான் இங்க தங்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் நடத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க விருப்ப அபிலாஷைகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசீட்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அவருக்கு இருக்குன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாச்சு அப்படின்றாரு. ஆனா அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி 9ஆம் தேதி
எதுக்காக ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. அதே வண்டியரசு அவர்களை வந்து நான் தொலைபேசியில் அழைச்சு கூப்பிட்டு பேசினேன். ஊர்ல இருந்தாரு, பிளைட் இல்ல, அடுத்த நாள் காலையில 8:45 பிளைட்டுக்கு வரனாரு. நான் வேண்டாம், நீ நைட்டோட நைட்டா 7-8 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ கேபை எடுத்துக்கிட்டு ரெண்டட் கேபா இருந்தா கூட பரவாயில்ல வான்னு சொல்லிட்டேன்றாரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து கூட ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கருத்துல கொண்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் 8:45 பிளைட்டை பிடிச்சுதான் வராருங்கிறது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? அதோட அவங்க வந்ததுக்கு அப்புறம் போய் ரவிக்குமார் அவர்களையும் இன்னொரு சிந்தனை செல்வனும் வேற இடத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்கன்றாரு. ஏன் அண்ணன் திருமாவளவன் இருக்கிற இடத்துலயே வந்து எல்லாருமே பேச முடியாதா? என்ன இடர்பாடுகள் இருக்க போகுது? அப்போ இந்த இடத்துல இது எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இத்தனை கட்சிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணன பெருமை யாருக்கு இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. நான் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமே இந்த கான்ஸ்பிரசி ஓடிட்டு இருக்கும் போதே நான் மீடியாவில் சொன்னது வந்து, விஜய் முதலமைச்சர் ஆகிறத விட அவருக்கு ஆகச்சிறந்த பெருமை என்னன்னா இந்த திமுகவையும் அண்ணா திமுகவும் ஒண்ணு சேர்ந்து மூணாவது ஒரு புது மனுஷன் வர்றதை எதிர்க்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் வந்திருக்கே, அதே வந்து விஜய் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி. அவர் முதலமைச்சர் ஆகிதான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அவசியம் இல்ல, ஆல்ரெடி ஹஸ் ப்ரூவன் ஹிஸ் பவர் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவை பேக்ராப்ல இருந்து பவர்ல கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஒத்திசைவு இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இத்தனாள் வரைக்கும் திமுக 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே பிரதானமா வச்சு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் திராவிட சித்தாந்தத்தை பூரா புறந்தள்ளிக்கிட்டு பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே தன்னை காப்பாத்திரும் நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேட்டியிலே என்ன சொல்றாரு, அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகளை பூரா அவர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு அப்பட்டமா சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, இந்த இடத்துல வந்து டி.வி. சண்முகம் அவர் கூட ஒரு வார்த்தை விட்டாரு, இல்ல தலித் முதல்வரை ஏத்துக்கிறதுக்கு வந்து அதிமுக தயங்குச்சுற மாதிரி. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்திருந்துச்சுன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆக்கியிருக்கும் போதே ஒரு தலித் இருக்கிறவங்களை வந்து ஒரு டெபுட்டி சிஎம் திமுக ஆக்கி இருக்கலாம்ல. அன்னைக்கு உங்களுக்கு சமூக நீதி இருந்திருக்கலாம்ல. ஏன் திமுக அன்னைக்கு சமூக நீதி இல்லாம போச்சு? அப்போ இது டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிமுகவினுடைய புகழை குறைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலா பண்றாங்கிற ஒரு பார்வை இருக்கு. என்ன காரணம்னா, எடப்பாடியார் அவர்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட என்ன அடிப்படையில சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம இந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கை சேர்த்து போய் உட்காரும் போது 47 எம்எல்ஏ சீட்டை வச்சிருக்க நம்ம உட்காராம 2 சீட் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனை ஏன் உட்கார வைக்கணும்? இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போய் இதுல அண்ணன் திருமாவளவனை அதை சொல்றாரு, ஒரு வாக்கியம் சொல்றாரு, இந்த மாதிரி 7ஆம் தேதி எங்க கிட்ட வந்து அவங்க சொல்லும் போது அப்பயே நான் சொன்னேன், இது திமுகவுடைய அரசியலை சூன்யம் ஆக்கிரும், அந்த சூன்யம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப இது வந்து அதிமுகவுக்கும் அந்த சூன்ய நிலை ஏற்படும் 2 பேர் ஒன்னா சேரும் போது. அப்போ இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றது எதுக்காக? நம்ம அடுத்தவங்களை முதலமைச்சர் இது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித்துங்கிற பார்வை எடப்பாடியார் அவர்களுக்கு கட்டாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரு வந்து இப்படிதான் எடுத்திருக்கலாமே ஒளி, அவர் தலித்துங்கிறதுக்காக அவர் மனிதரிச்சிருக்கக்கூடிய காரணமே வந்து எடப்பாடியார் மேல வந்து ஒரு பழி போடுறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். இல்ல இடைப்பட்ட காலத்துல அவர் மீது அவதூறு பரப்பப்பட்டதாக அவரே சொல்றார்ல, முடிவுகள் எடுப்பதற்கு காலதாமதம் நடந்தது, என் மீது அவதூறு பரப்பப்பட்டது, நான் பேரம் பேசுறேன்னு அவதூறு பரப்பப்பட்டதுன்னு சொல்றார். அந்த அவதூறை பரப்புனது யாரு தெரியாது. ஏன்னா டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காருல. அப்ப யார் வேணா இத வந்து அவதூறு பரப்பி இருக்கலாம். அப்ப இவருக்கு ஸ்ட்ராங்கா இவர் யார் கூட சார் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு? இன்னைக்கு தரப்புல இருந்து தான் அவர் மீது அதிகமாக அவதூறு பரப்பப்பட்டுச்சு. இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்க? தாவேகால இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ வலைதளத்துல வந்துச்சா ஏதாவது? தாவேகாவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல போட்ட செய்திகளை எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புனாங்க. இல்ல இது வந்து unless and otherwise it is from the official hand of TVK. ஏன்னா தொண்டர்கள்ங்கிறது வந்து இன்னைக்கு தாவேகாக்கு வந்து காமன் மேன் கூட இன்னைக்கு தொண்டனா இருக்கான். ஒரு ஆர்கானிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேசிவ் பவர் வந்து ஆர்கானிக்கா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இருக்கு.
அப்ப உடனே வந்து ஒரு தாவேக்கா மேல ஒரு இது பழிய தூக்கி போறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அது அபிஷியல் ஹேண்டிலா இருந்தா கட்டாயமா நம்ம அவங்களையும் விமர்சிச்சுதான் ஆகணும். அதுல வேற இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்து தொல் திருமா சொல்றதே ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே போய் பேசி டெப்டி சிஎம்கெல்லாம் பேசினாங்க. திருச்சி கிழக்குல வந்து அவர் பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு பேசினாங்க. ஆனா தாவேக்கால தெளிவா சொல்லிட்டாங்க, டெப்டி சிஎம் கிடையாது, ஒரே சிஎம் தான் இங்க. அது விஜய் அவர்களும் அங்க வந்து பதவியேற்பில் பிரகடனப்படுத்தினாரு, இங்க மல்டிபிள் பவர் சென்டர் கிடையாது. அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க முதல் மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது திருப்பி இன்னொரு பவர் சென்டர் வந்து அவங்க கொண்டு வந்து, ஏன்னா துணை முதலமைச்சர் போது again it will be another power center. அப்ப அதனால வந்து அவர் அந்த மறுதளிச்சிருக்கலாமே ஒழியா அதுக்காக தாவேக்காரங்க துணை முதல்வருங்கிற பொறுப்பை இல்ல துணை முதல்வருங்கிற பொறுப்பை திருமாவளவனே என்டாஸ் பண்ணலையே. அவர் அதிகாரமற்ற பொறுப்புன்னு தானே அதை சொல்றாரு. அதை எப்படி ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவை கொடுக்க முன் வந்தா கூட அதிகாரமற்ற ஒரு பொறுப்புன்னு ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை எப்படி ஏத்துக்குவார்? கேட்டது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே சார், ரவிக்குமார் தானே சார் போய் கேட்கிறார். நம்மளா போய் கேட்டோம்? எங்க கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? அப்ப ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஐயோ அண்ணன் தொல் திருமாவளவனோட நீங்க முழு பேட்டி நீங்க பாக்கலையா? அவரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்தத இல்ல. நீங்க இப்ப விசிகா சொல்றாரு அவரு. இல்ல விசிகாவோட திரு வன்னியரசு இது திருமா காலம் அப்படின்னு போறாரு. அவங்க முதல்வர்ங்கிற இடத்துல தான் அவரை வச்சு பாக்குறாங்க. அது வன்னியரசு அவர்கள் போட்ட ட்வீட். இது வந்து திருமாவின் எழுச்சி, திருமாவின் காலம்னு போட்டு வன்னியரசு போட்ட ட்வீட். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை எடுத்து நீங்க முழுசா பாருங்க. அதுல தெளிவா சொல்றாரு, நம்மளுடைய தோழர் ரவிக்குமார் போய் அவங்க கிட்ட துணை முதலமைச்சர் பதவி வந்து பேசினாங்க, திருச்சியில வந்து பை எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கூட பேசினாங்க. ஆனா வந்து அவங்க வந்து டெப்டி சிஎம் பதவி கொடுக்கறதா இல்லைங்கிறது அவங்க சைட்ல இருந்து தெளிவுபடுத்தினாங்க. எனக்கும் அதுல உடன்பாடு இல்லைன்னு அண்ணன் சொல்றாரு. இல்லையே விஜய் இல்ல திரு விஜய் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார். நீங்க வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு அவரே சொன்னார்ன்றதையும் சொல்றாரு. பாதி பாதியா துண்டு துண்டா சொல்றோம் நம்ம. ஒரு பேட்டி 1 மணி நேர பேட்டி. திரு விஜய் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினாரு, நீங்க வாங்க நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னு சொல்றாருல, அதையும் சொல்லணுமே சேர்த்து. கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது எப்படி தாவேக்காரங்க வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க? அதுக்கு என்ன உத்தரவாதம்? வாங்க கம்ஃபர்டபிளா இருக்கும் போது தாவேக்கா எதுக்கு போய் அவங்க செய்யணும்? நீங்க சொல்ற வார்த்தையிலே பதில் இருக்கு கார்த்திகேயன். அவங்களே நீங்க வாங்க இங்க கம்ஃபர்டபிளா இருக்கலாம், நீங்க இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க துணை முதல்வர் இல்லைன்னு சொல்றீங்க, திரு விஜய் வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம்னு சொல்றாருல. இப்ப இது துணை முதல்வர் இல்லைன்றது எடுத்துக்கணுமா, இல்ல வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம்னு திரு விஜய் சொல்றதை எடுத்துக்கணுமா? இல்ல, கம்ஃபர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அப்ப இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர யாருமே கம்ஃபர்டபிளா இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்க முடியுமா? இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே திரு விஜய் அறிவிச்சிட்டார் இல்லையா? ஆமா சார், மினிஸ்ட்ரியில நீங்க இருந்தீங்கன்னாவே அதிகாரத்தில் இருக்கீங்க சார். அதுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு? அது வந்து பிரெரோகேட்டிவ் ஆஃப் விஜய் அண்ட் டிவிகே. பட் ஒரு ஆட்சியில நீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்கனாவே அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிறீங்கல்ல. டெப்டி சிஎம் கொடுத்தாதான் அது அதிகாரத்துல பங்குங்கிறது அது நியாயமானது இல்லையா? அது சரி, பேசும் இடைவேளைக்கு பிறகு பேசும். ஒரு சிறிய இடைவேளைக்கு இடைவேளைக்கு பிறகு பேசும். திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போதே முடிச்சிருங்க. முடிங்க. இல்ல, அவர் சொல்லும் போதே நான் வந்து காட்டு மன்னார் கோயில்ல நிற்கும் போதே நான் அனௌன்ஸ் பண்ணும் போதே ஏன் நான் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்றாரு. இந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்காது, 2026 தேர்தலுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ இருக்காதுன்னு அவர் ஏற்கனவே போர்சைட்டட்னஸ்ல பார்த்திருக்காரு. சரி, அதுக்கப்புறம் கூட திமுக இருந்து அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவரை வந்து சீட்ல இருந்து அவர் வித்ட்ரா பண்ண வச்சு வேற ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளினாங்க. இப்பயும் பாருங்க, பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அழுத்தங்கள் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அழுத்தத்தினாலதான் அவர் தன்னுடைய வார்த்தையவே வதந்தின்னு அவரே சொல்ல வேண்டிய கூடிய ஒரு கட்டாய நிலைமை வரும். முதல்வர் பதவி அங்கீகாரம்ங்கிறதுக்கே நான் ஈல்டாகலன்னு அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த அழுத்தங்களுக்கு ஈல்டாகி அவர் பேட்டியை அவர் மாத்தி பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? சரி, பேசுவோம். நம்ம அப்படி அவரை குறைச்சு மதிப்பிட வேண்டியதில்லை, பேசுவோம். திருமாவளவனுடைய அரசியல் எதை நோக்கியதாக இருக்கு? தாவேக்காவுக்கு போனா அவருடைய வாக்கு சதவீதம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் அப்படின்னு திரு பிரியன் குறிப்பிட்டாங்க முதல் சுற்றுல. அது ஆல்ரெடி போயிடுச்சு, இனிமே தான் போகணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த ஸ்பீச்சால பாதிப்பு யாருக்கு? திமுக, அண்ணா திமுக? அதை சொல்லுங்க.
திரும்ப திரும்ப அவர் சொல்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த திமுக முயற்சி செய்தது, அதில் 2 பேரும் கூட்டணி வச்சு செஞ்சாங்கன்றது. இன்னொன்று, அவரையே முதலமைச்சராக நடந்த முயற்சி. ரெண்டையும் நம்ம குழப்பிக்கூடாது. இல்லை, 2வது சொன்னதில் யாருக்கும் ஆட்சேபம் இருக்க முடியாது. திரும்ப முதலமைச்சரானால் மகிழ்ச்சி தான். ஆனால் இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் தான், விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் தான் இஷ்யூ. அதிமுகவை திமுக ஆதரித்து அமைச்சரவையில் அதாவது ஆட்சி அமைக்க முயற்சி செய்தது என்பது அதுதான் சார்ஜே. இப்போ அந்த முயற்சி நடந்ததுன்னா அந்த முயற்சி ஆப்வியஸ்லி திமுக தான் எடுத்துருக்க முடியும். அதை திரும்ப போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ பாதிப்பு யாருக்கு? டிஎம்கேக்கு தான் பாதிப்பு. இதில் என்ன ஒளிமறைவு என்ன இருக்குது? அப்போ என்ன, இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு? தான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை சொல்ல வருகிறார். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இதை சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ ஏன் இல்லைன்னா திமுக கூட்டணியில் தொடர்வதுங்கிற நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய போறான். அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். சரி, வெளியேறுவதற்கான வழிகளாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இதோட பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் அவருடைய முயற்சியின் நோக்கம் உங்களுக்கு புரியும். சரி, அங்கிருந்து நகர்ந்து தாவேக்காவோட பயணிப்பதுங்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு காங்கிரஸோட போலாம். ஏன் நீங்க தாவேக்கான்னு மட்டுமே சொல்றீங்க? அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, காங்கிரஸ் கூட இருக்குது. இந்த பேட்டியால் பாதிப்பு யாருக்கு அதை நீங்க அறிந்து கொண்டால் இதோட அவருடைய நோக்கம் என்னவென்பதை புரிந்து கொள்ளலாம். அவர் மாறி மாறி பேசுறான்லாம் கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தெளிவாக தான் இருக்காரு அவர். ஒரு போட்டு உடைச்சிட்டார். பிரியன் சார், திமுகவுக்கு பாதிப்புன்றாங்களே, என்ன பாதிப்பு திமுகவுக்கு? இல்லை, திமுகவுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சி அதை விட்டு போகிறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஸ்டேக்ஸ் அவர் வந்து அந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்னா வந்து அதோடைய பாரதூரமான விளைவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6, 7, 8, 3 தேர்தலாக இருந்த, ஒரு 4 தேர்தலாக இருந்த ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் போகிறார். இவர் போகிறார். விஜயோடைய அந்த பாஜக எதிர்ப்பு அல்லது மதவாதம் போன்ற விஷயங்கள், அதில் வந்து விஜயோடைய பார்வை எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இவர் போனார்னா அங்கே எப்படி ஃபிட் ஆவார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இல்லை, காங்கிரஸோடு போகிறாரா காங்கிரஸோடு போகிறாரா? இல்லை, காங்கிரஸ் இப்போ அதை சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க. காங்கிரஸ் வந்து விஜய் செக்யூலர் சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க. இவரும் வந்து அவரை செக்யூலர். இவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன, கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது அப்படின்றதான் முக்கியமான குறிக்கோளாக சொல்கிறார். அதுக்காக தான் நாங்கள் ஆதரித்தோம் அப்படின்றார். நான் என்ன சொல்கிறேன், உங்களை எதிர்த்து அவங்க வாக்கு கேட்டாங்க. தாவேக்காவை எதிர்த்து தான் நீங்கள் வாக்கு கேட்டீங்க. நீங்கள் 2 பேரும் வெவ்வேறு இதில் ஒர்க் பண்ணீங்க, தளத்தில் ஒர்க் பண்ணீங்க 2 பேரும். உங்கள் 2 பேரும் நீங்கள் ஒருத்தருக்கு தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, கவர்னர் ரூல் வந்துருன்றதுக்காக ஆதரிச்சு. கவர்னர் ரூல் வருது வராத போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த ஆப்ஷன் எக்ஸாஸ்ட் ஆனால் கவர்னர் அடுத்த ஆப்ஷன் இது பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன வேணால் ஒரு உப்மா கூட்டணியெலாம் அமைச்சுக்கோங்க, யாரும் வேணான்னு சொல்ல. இந்த ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை கவர்னர் பண்ணுறதுக்கு ஏன் தடங்கல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க? நீங்கள் முதல் கவர்னர் எடுத்த அரேஞ்ச்மெண்ட் வந்து தாவேக்காவை கூப்பிடுறது, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறது. அதில் வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து அதை வந்து சபட்டேஜ் பண்ணணும், அதை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி வேற ஒரு ப்ரப்போசலை கொண்டு போனீங்கன்னா அது எந்த விதத்தில் கரெக்ட்? சப்போஸ் ஃப்ளோரில் வந்து இவரால் காட்ட முடியல, மெஜாரிட்டி காட்ட முடியல, அப்போ கவர்னர் நேச்சுரலி ஹி வில் கோ ஃபார் அனதர் ஆப்ஷன். அப்போ அனதர் ஆப்ஷன் ஒரு போகும்போது அப்போ நீங்கள் இந்த அதிமுக திமுக அப்படின்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கூட அப்போ சரியாக வராது. ஆனால் சரி, ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு எலெக்ஷனுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்ற ஒரு பேச்சில் வந்து இது யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் ஒத்துப்பாங்களாம் தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். எதிரெதிராக ஓட்டு போட்டவங்க வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அது மாதிரியான ஒரு சீரழிவு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நடக்கிறதுக்கான சில இடங்களில் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது பாஜக சில மாநிலங்கள் கூட அதை பண்ணியிருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு விஷயமும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த திரும்ப இப்போ போனாருன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அவர் திமுகவை கைகழுவிட்டு போகிறதுன்றது வேறு விஷயம். ஒரு தோல்வி வரும்போது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை விட்டு பல கட்சிகள் போக தான் செய்யும். காங்கிரஸ் போகலையா அப்போ? அடுத்ததே இவங்க போகிறார். இது போகிறது ஒன்றும் பாலிடிக்ஸில் வந்து இது ஒன்றும் பெரிய வானமே கூரையே இடிந்து விழுந்துட போகிற ஒரு விஷயம் கிடையாது. அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் எதை நம்பி அங்கே போவீங்க? இல்லை, இந்தியா கூட்டணிங்கிற அந்த வடிவம் அப்படியே தானே இருக்குன்னு அவர் பேசுறாரு. இந்தியா கூட்டணி என்ற வடிவம் தள்ளி இருக்கு. இல்லை, அங்கே வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தாவேக்கா அங்கே வந்திருக்குன்ற ஒரு பாயிண்ட்ல தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் தாவேக்காவுடைய பாஜக எதிர்ப்பு அல்லது வந்து மதவாதத்துக்கு அவருடைய எதிர்ப்பு அல்லது அதை எப்படி அவர் கட்டமைக்கிறார் தாவேக்கான்றது நமக்கு இதுவரையும் தெரியாது. ஏன்னா வெளிப்படையாக வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன தாவேக்கா அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான ஒரு சரியான சாட்சியங்களை வந்து இதுவரையும் வைக்கலை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வைக்கல. அவங்க வச்சாங்கன்னா பரவாயில்ல, அது மாதிரி வச்சா மாதிரி தெரியல. திருப்பரங்குன்றத்தில் அவங்க வச்சிருக்கலாம், அவங்க வைக்கல. ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் அவங்க வைக்கல. வேறு பல விஷயங்கள்லாம் வைக்கலாம். கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது வச்சிருக்கலாம், அதுவும் வைக்கல. அதனால திரும்ப எதை நம்பி அங்கே போவார்? அது போகிறதுலேயே அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. திமுகவை கை கழுவுறதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது. அதிகாரத்தில் வந்து சுவைக்கிறதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது.
இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அவர்? திரு நந்தகுமார், பாஜக எதிர்ப்பை தாவேகா வீரியமாக செயல்படுத்தும் பட்சத்தில் தான் விசிகா அங்க தொடர்ந்து பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு பிரியன் சார் சொல்றார். அதை தாவேகா வரும் காலத்துல ஜஸ்டிஃபை பண்ணணும், பாஜக எதிர்ப்புங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்ல, இது நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது எடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லைங்க. ஏன்னா அப்படி எடுத்துதான் இன்னைக்கு வந்து திமுக இன்னைக்கு தோல்வியடைஞ்சதுக்கு காரணமே வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அப்ப வேற தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? மக்கள் நல பிரச்சனைகளே இல்லையா? அதை அட்ரஸ் பண்ணணும். நீங்க வந்து கொள்கை ரீதியா உங்களுக்குள்ளார கட்சிகளுக்குள்ளார ஒரு போட்டி இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா நீங்க இன்ஸ்டிடியூஷனலா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் டெல்லி கவர்மெண்ட் போயிடக்கூடாது. அதுல நீங்க ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டை. மக்கள் யாராவது ஈல்ட் ஆனாங்களா? ஈல்ட் ஆகல. அப்ப மக்கள் எதிர்பார்க்கறது ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஸ்பரஸான ஒரு லைஃப் வந்து அப்லிப்ட் ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நீங்க மாநில உரிமைகளை எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு நசுக்கப்படுதோ அந்த இடத்துல நீங்க வந்து மாநில உரிமைக்காக போராடலாம். அது ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு பின்னாடி நிற்கும். ஆனா இப்ப நீங்க திமுகவுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாவே, இன்னைக்கு அவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே அவருடைய பேட்டியில தெளிவா சொல்றாரு, சிறுபான்மையினருடைய வாக்கு தான் எங்களுக்கு எட்ஜா இருந்துச்சு. ஏன்னா அது வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு பேசி பேசி நாங்க ஒட்டு மொத்தமா சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி அரசியல் நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்ப நாங்க வச்ச பிரச்சாரம் பூரா அவருக்கு கை கொடுத்துருச்சுன்னா அப்ப என்னன்னா இன்னைக்கு சிறுபான்மையினர் பூரா இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க. நான் இது பல நேர்காணல்கள்ல இப்ப விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வந்து இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி இந்த 4 பக்கெட்ல இருந்துதான் 80% வாக்கு வங்கி வந்து விஜய் அவர்களுக்கு இந்த 4 பக்கெட்ல இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். சோ அப்ப வந்து இன்னைக்கு அவரு வந்து இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை வந்து பெரிய அளவுக்கு இழந்திருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு அந்த வாக்கு பூரா வந்து தாவேகா பக்கம் போயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களும் இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த பேட்டியிலே கேட்கிறாரு, நாங்க இதுக்கெல்லாம் போராடலையா அதுக்கெல்லாம் போராடியால. ஆனா கடைசில என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் போராடிட்டு கடைசில வந்து திமுக தான் எங்களுக்கு வந்து சரியான சக்தி, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப மக்கள் வந்து இது பெரிய நகைமுறைனா பாக்குறாங்க. அப்ப ஒன்னா நீங்க வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய எலக்டோரல் அலைன்மெண்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பீப்புள் பாலிடிக்ஸை மட்டும் பேசுங்க. அப்ப நீங்க ஒரு தடவை மேடை ஏறும்போது பீப்புள் பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஸ்டேஜ விட்டு இறங்கின உடனே அலையன்ஸ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க. அப்ப மக்களுக்கு வந்து அவரை நம்பி இருக்கக்கூடிய அவரை பின்தொடர மக்களுக்கு ஒரு பெருத்த அவநம்பிக்கை ஏற்படுது. அப்ப இந்த வாக்கு வங்கிகளுக்கு பூரா அவநம்பிக்கை ஏற்படும் போதுதான் அவங்க இன்னொரு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க பக்கம் அவங்க சாயறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இதுக்கு மட்டும் சார் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நந்தகுமார் சார் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனாலதான் குறுக்கிடுறேன். ஒரே ஒரு நொடி பிரியன் சார் சொல்லுங்க, நான் இடைவெளி. வளர்ச்சி அரசியல் நோக்கி தான் போகணுன்றதுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் சமூகத்தில் நல்லிணக்கம் இல்லாம வளர்ச்சி அரசியல் அடையவே முடியாது. திரு அக்னிச்சன், தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய அணி சேர்க்கையில் மாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறதான் திரு திருமாவளவன் பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இல்ல தேர்தலுக்கு பிந்தைய அணி சேர்க்கை அப்படிங்கிறது இனி உருவம் மாறப்போகுது. இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலே உருக்குலைஞ்சு போய் தான் இருக்குது. ஏன்னா தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லைங்க. எதிர்கட்சி தலைவராக ஆக வேண்டிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல. எதிர்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக இன்றைக்கு எதிர்கட்சியில் இல்லை. இது குழப்பமா இல்லையா? அப்ப தலைவர்களுக்கு இந்த குழப்பம் வரும்ல. ஆனா கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பாருங்க. 2009 ஒட்டுமொத்த இலங்கையும் ஈழத் தமிழர்களையும் அழித்து சின்னாபின்னமாக்கிய போது காங்கிரஸ் அந்த வேலையை சிறப்பாகவே செஞ்சது. அன்றைக்கு கலைஞருடைய திமுக அன்னைக்கு கூட்டணியில் இருந்தாங்க. அப்பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இருந்தார். அப்படி இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. அப்போ நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி என்று அன்றைக்கு நிலைப்பாடை எடுத்தார். இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியில் இல்லை. அதனால இப்ப என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு வேலை அப்படின்லாம் கிடையாது. நிச்சயமாக தாவேகா அமைச்சரவையில் விசிக பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதைத்தான் இந்த தொடர் காணொளி, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு,
நேற்று ஒரு செய்தி, இன்னைக்கு ஒரு செய்தி அப்படிங்கிற போது நாமவே புரிஞ்சுக்கிறோம். திமுகவில் இருந்து விசிக வெளியேறும்பா. திருமாவளவன் மறுத்திருக்கிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேசினது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு